வாக்குத்தத்தம் உன்னுடையது. மோசே ஒரு நாள் என்னை நோக்கி, நீர் எங்களோட வர வேண்டும், நீர் எங்களோட வராமல் போனால் எங்களை இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணாதையும் என்று கேட்டான். நான் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நான் உன்னோடு வருவேன் என்று வாக்கு பண்ணினேன். என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு உன்னோடு கூட வருவதற்கு நீ யாரை அழைக்கிறாய்? நண்பர்களை அழைக்கிறாயா? உறவுகளை அழைக்கிறாயா? காவலர்களை அழைக்கிறாயா? உலக மக்கள் யாரை வேண்டுமானாலும் அழைக்கட்டும், ஆனால் நீ என்னை கூப்பிடு, நான் உன்னோடு வருவேன். யாக்கோபுக்கு நான் பண்ணின வாக்கின்படி நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றேன். அதுபோலவே அவனோடிருந்து பாதுகாத்து அவன் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன். உன்னோடும் நான் இருந்து நடத்துவேன். நீ என்னோடு இருக்க விரும்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். மனிதர்களை பார்த்து வாழாமல் என்னை பார்த்து வாழ வேண்டும். செய்வாயா? இன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, நீ அமைதியை காண்பாய். ஆதார வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14.